அந்த காலகட்டத்தில் உப்பு உற்பத்தியாகி அந்த சிங்கள பேரோட தான் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருந்தது. அந்த நேரம் இந்த தமிழ் தேசியவாதிகள், இந்த ஸ்ரீதரன் போன்றவர்கள் எந்த குரலும் எழுப்பலையா இது சம்பந்தம்? சாவக்கேடு தமிழ் தேசியம் கட்சிகள் தேசியத்தை மாத்திரம் பேசிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மை வரக்கூடிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல பெருசா கவனம் எடுக்க இல்லை. இந்த பல தொழிலாளர்கள் களவெடுக்கிறார்கள் என்று இவர்கள் இந்த முகாமையாளர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்க, ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் சொல்றார், இந்த உப்பளத்தை நிர்வகிக்கின்றவர்களே லொரி கணக்கில் இப்ப எந்தவித பதிவுகளும் இல்லாமல் கொண்டு செல்கின்றார்கள். இது ஒரு மாஃபியாவுக்கு அரசியல் மயமாக்கப்படுது. தொழிலாளர் பிரச்சனையை நாங்கள் அரசியல் மயப்படுத்தினோம் என்றால் தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது மிகவும் கஷ்டமாகும். உலகத்துல ஒரு ஃபேக்டரியிலும் அப்படி விட மாட்டாங்க. ஜங்கிள் லோவா இல்லை வந்துடும். சண்டித்தனம் காட்டுறாக்கள், வாய் இருக்கிறாக்கள், அரசியல் பலம் பின்னணி இருக்கிறார்கள் மாத்திரம் அதுக்குள்ள தலையோங்குவேன. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் மீண்டும் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் இந்த கலந்துரையாடலுக்கு முக்கியமாக கதைக்க இருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்பு உப்பு ஆணையரவு உப்பளம் தொடர்பான பிரச்சனை பேசியிருந்தோம். அது தொடர்பான சில மாற்றங்கள், நகர்வுகள் நடந்திருக்குது. பாராளுமன்றத்திலேயும் இப்பிரச்சனை விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு கைத்தொழில் அமைச்சர் ஹெந்து நித்தி அவர்கள் 2 வாரம் அவகாசமும் கேட்டிருக்கின்றார். இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது உரையாட இருப்பது உங்களுக்கு அறிமுகமான யாழ் மாவட்டத்தில், லண்டனில் இருந்து சென்று யாழ் மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற இந்த உப்பள விடயத்தில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஆளுநருடைய ஆலோசனை குழு உறுப்பினருமான மயில்வாகனம் சூரியசேகரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். என்னென்றால் இந்த பிரச்சனை, இந்த ஆணையரவு உப்பு தொடர்பான பிரச்சனையில முகாமைத்துவம் என்ன சொல்றது என்று நீங்க அறியுறீங்கள் உங்களுடைய சோசுக்கால? ஏன்னா நீங்கள் உப்பளம் மீள உருவாக்கப்படுற விஷயத்துல உங்களுடைய சில ஈடுபாடுகளும் இருந்திருக்கு. உங்களுக்கு அது தொடர்பான நபர்களோடையும் தொடர்புகள் இருக்கு. அந்த விடயத்துல நீங்க என்ன விஷயங்களை அறியுறீங்க? நான் இந்த உப்பளத்துல முதல் முந்தி பழைய காலத்துல பழைய ஆட்சி கீழே டக்ளஸ் தேவானந்தா இந்த உப்பளத்தை டெவலப் பண்றதுக்கு நான் யூரோவில் என்ற ஒரு கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா வேலை செய்யற காலத்துல என்ன கேட்டார், கொஞ்சம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமோ? அந்த யூரோவில் நிறுவனம் லண்டனை சேர்ந்த ஒருவருடைய நிறுவனம், பேர் ஞாபகம் வரையில, ராமதாசன். அவர் இறந்துட்டார் இப்ப கிட்ட. அப்ப அவரும் உயிரோட இருக்கும் பொழுது நான் அங்க ஜெனரல் மேனேஜரா வேலை செய்யற காலத்துல, அந்த காலத்துல வேற வழியும் இல்லை. வட மாநிலத்துல சமூகத்தில் இருக்கிற கைத்தொழில்களை ஏதோ ஒரு வகையில வளர்க்கணும், யாரோட இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு டக்ளஸ் தேவானந்தா ஆலோசனையை கேட்ட பொழுது நானும் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராமதாசன், இன்ஜினியர் ராமதாசனும் சேர்ந்து போய் நான் கொஞ்சம் அட்வைஸ்களை கொடுத்திருக்கிறேன். அவருக்கு கொடுத்து நாங்கள் உண்மையில வேலையும் கணக்கு செய்து நாங்கள் பெரிய பெரிய மிஷினரி எல்லாம் கொண்டு போய் உப்பளத்தை பாத்திகள் எல்லாம் கட்டி அது லெவல் பண்ணி காடுகள் அதுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அப்படியான வேலைகள் புனரமைச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட டக்ளஸ் துறக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற நேரத்துல இவற்ற இண்டஸ்ட்ரியில இருந்து, இவர் தானே முந்தி அமைச்சர், வடமாகாணத்துக்கு எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாளர். அப்ப இவற்ற கையில இருந்து எடுத்து அரசாங்கம் ரிஷார்ட் கையில போன பிறகு, அவற்ற அமைச்சுக்களை வந்த பிறகு அவர் தன்னுடைய ஆக்களை எல்லாம் போட்டு அதை அறகுறையா நடத்தினாரோ நடத்த இல்லையோன்னு தெரியல, ஓரளவுக்கு ஏதோ நடத்தி கொண்டு வந்தவர். அப்ப ஒழுங்கா இயல் முழுவதும் இயங்காமல் அவருடைய ஆக்களை போட்டு கொஞ்சம் வேலையால் உப்பு உற்பத்தி செய்து கொண்டிருந்தவர் ஸ்மால் ஸ்கேல்ல. ஆனா அந்த நேரம் இந்த தமிழ் தேசியவாதிகள், இந்த ஸ்ரீதரன் போன்றவர்கள் எந்த குரலும் எழுப்பலையா இது சம்பந்தம்? அந்த காலகட்டத்துல தமிழ் தேசிய கட்சிகள், நான் அறிஞ்ச வரையில ஒரு கட்சியாவது பொருளாதார விஷயத்துல அக்கறை காட்ட இல்லை. பொருளாதாரம் தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கு வாழ்முறையா கொடுக்கக்கூடிய தமிழ் பிரதேசத்துல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அதான் சாவக்கேடு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ் தேசியம் கட்சிகள் தேசியத்தை மாத்திரம் பேசிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மை வரக்கூடிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல பெருசா கவனம் எடுக்க இல்லை. அந்த காலகட்டத்துல உப்பு உற்பத்தியாகி அந்த சிங்கள பேரோட தான் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருந்தது. அதாவது தமிழரசு கட்சி, ஸ்ரீதரன் உட்பட்ட தமிழரசு கட்சி இதை பற்றி அவ பெருசா இதண்டையில அவைக்கு ஒரு
சவாலாகவும் இருக்கையில, உப்பளம் விஷயங்களை பற்றி அவைக்கு பெரிய அக்கறையும் இருக்கையில, இப்ப இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஊதி பெருப்பிச்சு இந்த அரசாங்கத்தை செயல்படாமல் இந்த உப்பளத்தை ஒரு முன்னோக்கி சென்று ஒரு உப்புல ஒரு காணக்கூடிய காணக்கூடிய இதுக்கு வர இருக்கிற இந்த நேரத்துலதான் இந்த குழப்பங்கள் அரசியல் காரணங்களுக்காகத்தான் நினைக்கிறேன் இந்த குழப்பங்கள் வருகிறது. அப்ப இந்த உப்பளத்துல ஒரு இன்னத்தை கவனிக்கணும்னா, நாங்கள் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிற உப்பளம் ஆனையரவுல கிட்டத்தட்ட 770 ஏக்கர்ஸ். ஆனா இன்னும் இத பெருப்பிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. குறிஞ்சாதீவுக்கு போனோம்னா குறிஞ்சாதீவுல இருக்கிற அது 1250 ஏக்கர். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நாங்கள் உப்புல தன்னிறைவு காண்றது சாத்தியமா இருக்கும். இன்னொரு தகவலும் இருக்கின்றன. இலங்கைக்கு கிட்டத்தட்ட 50,000 மெட்ரிக் டன் உப்பு தேவை. ஆனால் இங்க நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றது ஆனையரவுல கிட்டத்தட்ட 40,000 கிட்ட வரும் நினைக்கிறோம். இப்ப இந்த முறை நாங்கள் இந்த மாசம் வெளிநாட்டுல இருந்து 30,000 மெட்ரிக் டன் இறக்கி இருக்கோம். அப்ப உண்மையிலேயே நாங்கள் அந்த முழுமையாக உற்பத்தி செய்ய முடியும் என்றால் ஆனையரவும் குறிஞ்சாத்தீவும் சேர்த்து கிட்டத்தட்ட நாட்டின் பெரும்பகுதியான உப்பு தேவையை ஆனையரவால பூர்த்தி செய்ய முடியும். அப்ப அப்படி பூர்த்தி செய்யக்கூடியதாக வருமாக இருந்தால் எங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம் தானே. அதுக்கு என்ன முயற்சிகள் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல ஏதாவது இல்ல, அதுதான் முக்கியம். இப்ப உதாரணமா நான் இப்ப லண்டன்ல இருக்கிறேன். இப்ப திரும்பி போகணும். இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் தான் வந்தேன். நான் அங்க இருக்கும் பொழுது ஆளுநர் வேண்டுகோளுக்கு இணங்க நான் அந்த உப்பளத்துக்கு போய் பார்த்து உப்பளத்தை முதல் காலத்துக்கு முதல் முந்தி மாணவராக இருந்த காலத்துல பார்த்ததுக்கு பிறகு இப்பதான் உப்பளத்தை போய் நேரடியா பார்த்திருக்கிறேன். பார்த்து மேனேஜ்மெண்டோட எல்லாம் கதைச்சு அதையெல்லாம் சுத்திக்கெல்லாம் பார்த்து அது இந்த அரசாங்கம் வந்தா பிறகு இப்பதானே புது ஆக்களை நியமிச்சு ஒழுங்கான முறையில இயங்க துவங்கி கொண்டிருக்குது. அப்ப இதுல என்னத்தை நாங்கள் பாக்குறோம்னா, இந்த உப்பளத்தை செய்யறதால ஒன்று நாட்டுக்கு முக்கியமான தேவையான உப்பு தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கும். முக்கியமாக குறிஞ்சாதீவை எடுத்தோம்னா. இரண்டாவது தொழில் வாய்ப்புகள், அதாவது நிரந்தர தொழில் வாய்ப்புகளை அந்த பிரதேச மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. இது ரெண்டும் ஒரு பெரிய முக்கியமான காரியங்கள். மூன்றாவது, உப்பை நாங்கள் இறக்குமதி செய்யாமல் உள்ளூர்ல உற்பத்தி செய்யறதால எங்களுக்கு டாலர் சிலவு இருக்காது. ஃபாரின் கரன்சியை நாங்கள் வீணாக்க மாட்டோம். மற்றது, இந்த உப்பு உற்பத்தி செய்யறதுக்கு ஆரம்ப பொருட்கள் ஒன்றுமே தேவையில்லை. சில இதுகள் இருக்குது, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்துதான் உற்பத்தியை செய்யலாம் சில சாமான்களை. இப்ப அப்படி இல்லை, இது அப்படி இல்லை. எல்லாம் இலங்கையிலேயே இயற்கையில வார கடல் தண்ணியையும் இயற்கையில வார வெப்பம், சூரிய வெப்பனையும் பாவிச்சுதான் இது முழுவனையா செய்யறப்ப இறக்குமதி செய்யணும். உப்புக்கு கலக்கிற அயடின் இறக்குமதி செய்ய வேணும். அப்ப இந்த உப்பை கல்லுப்பாக்க பாத்திகள் கட்டி, வழிமுறை தெரியும் தானே, பெரிய பெரிய பாத்திகள் கடல் தண்ணியா அதுக்குள்ளால வாய்க்கால் மூலமா அந்த பாத்திகளை நிரப்பி அதை சூரிய வெப்பத்தால அதை கல்லா வரும். கல்லா வந்த உடனே இப்ப வாரி அது வெரி லேபர் இன்டென்சிவ். குறிப்பிட்ட ஆக்களை வச்சுதான் செய்ய வேணும். மிஷினால செய்கிற ஒரு தொழிற்சாலை இல்லை இது. அப்ப எல்லாம் மேனுவலா தான், கஷ்டமான வேலை, வெயிலுக்குள்ள இருக்கணும். மற்ற உப்பு இது ஒரு பிரைமரி செக்டர், அதாவது கடல்ல இருந்து நாங்கள் மீன் பிடிப்பிக்கிறதோ அல்லது விவசாயம் செய்கிறதோ உப்பு விளைவிக்கிறதோ கிட்டத்தட்ட அது பிரைமரி செக்டர். அது பொருட்களை நாங்கள் எடுக்கிறோம். ஆனா இதை நாங்கள் முடிவு பொருளாகவும் ஆக்க முடியும். அதுக்கு பெரிய செலவும் இல்லை, முடிவு பொருள் இல்ல. அது முடிவு பொருள் ஆக்குறதுக்கு கூட இந்த அரசாங்கம் ஒரு புது மாடர்ன் ஃபேக்டரி இந்தியாண்ட உதவியோட ஒரு மாடர்ன் ஃபேக்டரியை கட்டி திறந்தும் வச்சாச்சு. அது திறந்து வச்சா அதோட வேலை என்னன்னா, இந்த கட்டி உப்பை எடுத்து அரைச்சு மாவாக்கி டேபிள் சோல்ட்டா பேக் பண்ணி லேபிள் பண்ணி விற்கிறதான். அந்த ஆனையரவுல இருக்கிற அந்த உப்பளம் ஓரளவுக்கு மாடர்னைஸ் பண்ணப்பட்ட உப்பளம் என்று நீங்க நினைக்கிறீங்களோ? இல்ல, உப்பு உற்பத்தி செய்யற கட்டி உப்பு உற்பத்தி செய்யறது அது கடந்த கால பழைய வழிமுறை தான் நடக்குது. ஆனா அதை பவுடர் ஆக்கி லேபிள் பண்ணி பேக் பண்ணி அதெல்லாம் ஆட்டோமேட்டடா செய்யறதுக்கு ஒரு நவீன ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது நவீன, உண்மையா அல்ட்ரா மாடர்ன். அது ஆனையரவுல இருக்கா? நீங்க ஆனையரவுல இருக்கு. இப்ப போன மாதம் தான் அதை திறந்து வச்சு அதுல ட்ரையலுக்கு 1 மந்த்துக்கு அந்த ஆபரேட் பண்றதுக்கு விட்டு இருக்கு. அந்த ட்ரையல் நடக்கும் பொழுது ஒரு
மெஷின் ஒரு பார்ட் ஒரு பைப் முக்கியமான ஒரு பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோ அப்படி ஒரு பைப் வந்து உடைஞ்சதால அதை இப்ப இந்தியாவில இருந்து ஆக்களை கூப்பிட்டு இறக்குமதி செய்து இப்ப அதை ஃபிட் பண்ணி இப்ப இப்ப நான் நினைக்கிறேன் நாளைக்கு ப்ரொடக்ஷன் துவங்கும் நினைக்கிறேன். இதுதான் நிலைமை. இதெல்லாம் டீத்திங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்னன்னு சொல்ற ஆரம்பத்துல ஒரு ஃபேக்டரி துவங்கும் பொழுது வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுல உண்டு. ஆனால் இப்ப இந்த தொழிலாளர்கள் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு ஒன்று தங்களுக்கான அந்த ப்ரொடெக்டிவ் க்ளோத் தரையில்ல, இவன் முதலுதவி பெட்டியில கூட அடிப்படை சாமான்கள் இருக்கே இல்ல, தங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு தரையில்ல, இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அடுத்தது முக்கியமாக இந்த முகாமையாளர்கள் தங்களை மனிதத்துவமா நடத்தையில என்று சொல்லினோம். ஆனா அதே நேரம் அங்க வேலை பணியாற்ற இன்னும் ஒரு பிரிவினர் கௌரவமா நடத்தப்படுறதாகவும் சொல்லினோம். இதுல என்ன சொல்லுங்க, இந்த விஷயங்கள்ல வந்து நாங்கள் ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். தொழிலாளர்கள் சொல்றத வந்து நாங்கள் சும்மா ஒரு நிராகரிக்க கூடாது. அதுலயும் சில உண்மைகள் இருக்கின்றதா என்னுடைய அபிப்பிராயம். ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல பார்த்தாலும் பெரிய பெரிய தொழிலாளர்கள் போல நாங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய என்னன்னு சொல்றது ஒரு பிழையும் விடாத ஆக்கள் என்று நாங்க சொல்ல மாட்டோம். ஒரு காலம் தொழிலாளர் சைட்ல என்ன நடக்குதுன்னா, இப்ப உதாரணமா அங்க பாத்தீங்கன்னா இங்க 9 பேர் தான் நிரந்தரமா வேலை செய்யணும். 18 பேருக்கு கேள்விப்பட்டேன். எனக்கு அவர் மேனேஜர் சொன்னதன்படி 9 பேர் அவன் சம்பளம் வந்து 50,000 ஒரு மாதத்துக்கு. அதை விட கேஷுவலா 14 பேர் வேலை செய்யணும். அவன் சம்பளம் கூட கொஞ்சம் கூட கிட்டத்தட்ட 50க்கும் 60க்கும் இடையில வரும். டிபெண்டிங் கடந்த வாரம் நாங்கள் வெளியிட்ட நேர்காணலுக்கு பிறகு நீங்கள் மேனேஜரோட கதைச்செடுத்த தகவல் டீட்டெயிலா நேரம் கதைச்சினான். மேனேஜரோட மாத்திரம் இல்ல, டைரக்டர் ஜெனரல் மேனேஜர் லெவல்ல இருக்கிற ஒரு டைரக்டரோட கதைச்சிருக்கிற ஒரு என்ஜினியர். மேனேஜர் சுகந்தன் என்றவர் தான் அந்த ஃபேக்டரியை இன்சார்ஜ். அதை முழுக்க அதை மேனேஜ் பண்றவர் அவற்றை பொறுப்பெல்லாம் இருக்கு. 9 பேர் நிரந்தரமா. மற்றது பருவகாலமாக வேலை செய்கிறவர்கள் வந்து ஒரு 150 இருந்து 750 வரையும் போகும். அப்ப அது வந்து பருவகாலம்டா பருவகாலத்துல வந்து தேவை வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க இயலாது. அதுல வந்து 750 பேருக்கு வந்து இபிஎஃப் இடிஎஃப்க்கு ரிஜிஸ்டர் பண்ணாக்கள் இருக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணா போல அவைக்கு நிரந்தரமா ஒவ்வொரு நாளும் வேலை கொடுக்க முடியாது. அதுக்குதான் பருவகாலத்துக்கு வச்சிருக்கு. தேவையை பொறுத்து ஆக்கள் எடுப்பின. அந்த 750 ரிஜிஸ்டர் பண்ண ஆக்களுக்குள்ளதான் எடுப்பின. ரிஜிஸ்டர் பண்ணாக்கள் எடுக்க மாட்டேன். இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபேக்டரி வந்து சட்ட திட்டத்துக்கு அமையத்தான் வேலை செய்யுது. எல்லாருக்கும் இபிஎஃப் இடிஎஃப் சம்பளம் மாத்திரம் இல்ல, இடிஎஃப் இபிஎஃப் பப்ளிக் ஹாலிடேஸ் மற்றது அதன்படி அவர்களுக்கு அவர்கள் வேலை விடுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பென்ஷன் வாரத்துக்கான ஒரு பென்ஷனுக்கு பதிலாக ஒரு லம்சம் கிடைக்கும். இப்ப 20 வருஷம் வேலை செய்யணும்னா அவைக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் அப்படி வரும். அது வந்து பெரிய ஆசை, ஒரு சாதாரண ஆட்களுக்கு ஒரு பெரிய ஆசை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பருவ காலத்துக்கு வேலை செய்யற ஆட்கள் வந்து 750 பேர் எடுத்து பாத்தீங்கன்னா அவை வந்து வேலை இருந்தாலும் வராத சிச்சுவேஷனும் இருக்கு. இவை வந்து ஒரு டைம் டேபிள போடுவின, போட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பின பருவகால ஒர்க்கர்ஸுக்கு. ஆனா அவை வந்து தங்களுடைய பக்கத்துல இருக்கிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய மாட்டேன். இப்ப ஒரு மாதத்துல 20 நாளைக்கு நீங்கள் வேலைண்டு அவைக்கு ரோட்டா போட்டு கொடுத்தால் 20 நாளைக்கும் பெற மாட்டேன். சில நேரம் 5 நாளைக்கு வந்துட்டு நின்றுவினேன். ஏனென்றா அவை அதுக்காக நான் அவைய குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றா அவை மீன்பிடி தொழில ஈடுபடுறாங்க. இந்த வேலை வந்து நிரந்தரம் இல்லாதபடியால் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேறையும் இடங்களுக்கு போய் வேலை செய்ய வேணும். ஆனா இவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ரோட்டா போட்டா அப்புறம் 20 பேர் போட்டா அப்புறம் அவர் வராமன்றவின. ஏன்னா தச்சன் வேலை மேசன் வேலை கிடைச்சிடும், அல்லது கூலி வேலை கிடைச்சிருக்கும், அல்லது அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சம்பளமும் கிடைக்கும். கூடுதலான சம்பளம் வரும். இனி அதையும் விட்டால் அவைக்கு திரும்பி அந்த வேலையும் வராது. ரெகுலர் ஆக்களுக்கு தானே கொடுப்பினார். அப்ப இந்த வேலையாக்கள் பக்கத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பருவகால ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில மற்றவைக்கு இந்த பிரச்சனை இல்லை. பருவகாலத்துல வேலை செய்யற ஆக்கள் வந்துட்டு போறது அல்லது ஒழுங்கா வராமல் இருக்கிற ஆக்கள் வந்து அவர்கள் மத்தியில வந்து பெருசளவு ஒழுக்கத்தை எதிர்பார்க்க ஃபேக்டரியின் டிசிப்ளினோட வேலை செய்யக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் இல்ல. அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த மேலாது. அவர்கள் வந்து கட்டுப்பாட்டுக்கு இணங்கி வேலை செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கில இல்லாதவர்கள் என்று சொல்லலாம் பொதுவாக. அப்ப இவையில இருக்கிற குறைபாடுகள் என்னன்னா, இவை வந்து ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டேன். 2வது புகழ் கொஞ்சம் விலை கூடுற நாள்ல தட்டுப்பாடு இல்ல. நார்மல் காலத்திலேயே இவை வந்து உப்பை வந்து களவெடுத்து கொண்டு போறது. பெருசா ஆயிரக்கணக்கான கிலோகிராம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்ல வரையில ஒரு 100 கிலோகிராம் அப்படி எல்லாரும் இல்ல, ஒரு கொஞ்சம் பேர். இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த வேலை செய்யற
ஒர்க்கர்ஸ்ல பெரும்பாலானோர் ஒழுக்கமாக மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிபணிஞ்சு சட்டத்திட்டங்களுக்கு அடிபணிஞ்சு வேலை செய்யறாக்கள். ஆனா ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிற இது இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுறது, வெத்தில போட்டுட்டு துப்புறது அல்லது சும்மா துப்புற பழக்கம். அது எங்கட ஊர்ல இது ஒரு பழக்கம் இருக்கு, தெரியும் தானே, பஸ்ல இருந்து துப்புறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இதுகளை அவர்கள் ஒரு 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 எழுத்துல ஒரு விதிமுறையை போட்டு அதை அமுல்படுத்தணும். அப்படி அந்த விதிமுறைகளை மீறக்குள்ள அவர்களுக்கு ஒரு லெட்டர் மூலம் நடவடிக்கைகளை சட்டப்படி தானே எடுக்கணும். இந்த மானமாக நீங்கள் உட்படுக்கிறீர்கள் என்று என்ன சொல்லுங்க. அப்ப இந்த நான் சொல்ற வழிமுறைகள் தான் அரசாங்கம் மாறத்துக்கு முதலே ஏற்கனவே இப்படித்தான் இதுக்குலாம் வேறு வந்தவ தெரியும். இது ஒரு புது பிரச்சனை என்று சொல்லலாது. இந்த சட்டத்திட்டத்துக்குள்ளதான் கிட்டத்தட்ட வேலை செய்து வந்தவ. ஆனா களவுகளும் அசம்பாவிதங்களும் நடந்து கொண்டே இருந்தது. முந்தின மேனேஜ்மெண்ட் அது பார்க்க இல்லை. ஒரு ஃபேக்டரியை ஒழுங்கா நடக்கும் கூடிய ஒருவர் தான் இதெல்லாம் பார்ப்பார். ஏனோ தானோ அரசாங்க ஃபேக்டரி தானே, நட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நடத்துற ஒரு ஊழல் உள்ள ஒரு ஆட்சிக்குள்ள இருக்கிற இயக்கம் அந்த ஃபேக்டரிஸ் ஒழுங்கா நடக்கிற, அதானே இப்ப இலங்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை. இவர் வந்த உடனே இவரும் உடனே மேனேஜரா வரே இல்ல. இவருக்கு முதல் ஒரு மேனேஜர் இருந்தவர், இன்னொரு மேனேஜர், மூன்றாவது மேனேஜர். முதலாவது மேனேஜர் ஏதோ வேற ஒரு பிரச்சனையில விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டார். ரெண்டாவது மேனேஜர் டிரான்ஸ்பர் பண்ணி வேற ஒரு இடத்த போயிருக்கிறார், பழத்துலதான் வேற இடத்த போயிட்டார். மூன்றாவது மேனேஜர் தான் இங்க, அதுவும் அட்வர்டைஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணி ஈடுபட்ட தான் இந்த மேனேஜர். இவர் முந்தைய அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்தவர். அப்ப இவருக்கு ஏற்கனவே அங்கே பிரச்சனைகளை வடிவா தெரியும். ஆனா டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அவருக்கு இருக்கல. என்ன, இவர் அசிஸ்டன்ட் மேனேஜரா தான் இருந்தவர். இப்ப அந்த இவர் அவதானிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இவருக்கே பொறுப்பு இருக்கிறபடியே இவர் டிசிஷன் எடுத்து நல்ல முறைப்படி நல்ல ரூல்ஸ்களை வச்சு தொழிலாளருக்கு எல்லாம் மீட்டிங் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறார். களவெடுத்தால் நாங்கள் இதுவரையில நான் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க இல்லை, இனி களவெடுத்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அது அந்த பிராக்டிஸ இந்த ஃபேக்டரியில நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னா அது அளவில்லாமல் அளவு கடந்து போய்கொண்டே இருக்கும். சரி, அந்த போர்டு வில்லேஜஸ்க்குள்ள அப்படியே பாஸ் பண்ணி அங்கால போயிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளையும் களவுக்காக டிஸ்மிஸ் பண்ணி இருக்கிறார். ரெண்டாவது ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். இவர் ஒரு சூப்பர்வைசருக்கு அடிச்சு போட்டார். அப்ப அவரையும் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அப்ப இவை இப்படியான சட்டத்திட்டத்துக்கு ஒழுங்குக்கு பணியாத ஒரு சில ஒர்க்கர்ஸ் இருக்கு, எல்லாரையும் சொல்ல இல்லை நான். அப்ப இவே 2-3 பேரை சாக் பண்ண உடனே இவே தனியா இயங்க இல்லை. இவைக்கு வேற வெளி உலகத்துல வேற கனெக்ஷன்ஸ் இருக்கு. வேற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒப்பளம் இருக்கு. அந்த ஒப்பளம் சொந்தக்காரரோட இவைக்கு தொடர்பு இருக்கு. இனத்தவர்கள் அங்க ரிலேஷன்ஸ் அங்க வேலை செய்யணும். அப்படியான தொடர்பு இருக்கிறபடியா இவர்களுக்கு வெளி உலகத்துல இருந்து சப்போர்ட் வருது. இப்ப என்னன்னா தனியார் துறையில ஒரு சின்ன ஒப்பளம் வச்சிருக்கிறவருக்கு இந்த ஒப்பளம் வெற்றிகரமா நடந்துன்னா அவருக்கு வியாபாரம் வராது. இவங்க ஸ்டாண்டர்டோட அவர் கம்பீட் பண்ண இயலாது. குறிஞ்சாத்தீவில ஒரு தனியார் ஒப்பளம் செயற்படுது. ஆனரவு ஒப்பளத்துல அதுக்கு அங்காளையும் தள்ளி ஒரு சின்ன ஒரு வெரி ஸ்மால் ஸ்கேல். ஏன் அரசாங்கம் அதை அப்படி கொடுத்திருக்கேன், அதை திருப்பி மீள எடுக்கிறதுக்கான முயற்சி இல்ல செய்யலையா? காலப்போக்கு அது நினைக்கிறேன் அவருக்கு அது உரிமை இருக்கு. அவற்றை காணி அப்படியே இருக்கலாம். அவர் தனியார் ஒப்பந்தம். அவைக்கு ஒரு பெரிய சவால். இவை உயர்ந்தால் எல்லாம் மாடர்னைஸ் ஃபேக்டரி, மாடர்னைஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிபிகேஷனோட எல்லாம் பேக் பண்ணி வெளியில கொடுக்குறாங்க. தனியார் துறை அதோட போட்டி போட இயலாது. அப்ப இப்படியான பிரச்சனைகளும் இருக்குது. இந்த உப்பள தொழிலாளர்கள் களவெடுக்கிறார்கள் என்று இவர்கள் இந்த முகாமையாளர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் சொல்றார், இந்த உப்பளத்தை நிர்வகிக்கின்றவர்களே லொரி கணக்குல இப்ப எந்தவித பதிவுகளும் இல்லாமல் கொண்டு செல்கின்றார்கள். இது ஒரு சந்திரகுமார் என்ற பேட்டியை காண்ட நான் கதைக்கும் பொழுது அதுல என்ன பிரச்சனைண்டா, இப்ப நான் அந்த பேட்டியும் கண்ட நான் தொழிலாளர் சைடையும் லிசன் பண்ணிருக்கேன், வேறையும் 2-3 பேட்டியில லிசன் பண்ணி. ஆனா சந்திரகுமார் என்ன செய்திருக்கணும், என்னுடைய படி 2 பேரையும் போய் விசாரிச்சிருக்கணும், மேனேஜ்மெண்டோட போய் கதைச்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட் உள்ளுக்கு டிஸ்கஸ் பண்ண வர சொல்லி கூப்பிடவே போவே இல்லை. ஆனா பிறகு போனதாகத்தான் சொன்னேன். பிறகு போய் வேற வேற கோரிக்கை வச்சிருக்கேன், மேனேஜரை சாக் பண்ண சொல்லி. ஒரு ஒர்க்கர்ஸ் ஒரு தொழிலாளர் தானே மேனேஜர்ண்டா போல அவர் ஏதோ பெரிய பணக்காரன் பெரிய சம்பளத்தில் இருக்கிற ஒரு ஆள் இல்ல. ஆனா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த ஃபேக்டரிய ஒழுங்கா நடந்து உற்பத்தியை சரியா செய்து குவாலிட்டி உப்பை எடுத்து செய்ய வேணும். அப்ப அவர் அதை ஒழுங்கா செய்து கொண்டு இருக்கிறார். ஆனபடியே அவரை நீக்க சொல்லி கேட்கறது நியாயமான கோரிக்கையா தெரியல. அவருக்கு ஆதரவாகவும் சில பேர் குரல் எழுப்பி இருக்கிறோம். ஆனா அதுல என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த குரல் எழுப்பினவர்கள் பெரும்பாலும்
அவர்களும் இந்த மேனேஜரால நிரந்தரமாக்கப்பட்டவர்கள். அப்ப அவர்களுக்கு இவர் ஒரு சலுகை செய்திருக்கிறார். ஆனா அதாலதான் அவர்கள் மேனேஜரோட அப்படியான விஷயங்கள் இருக்கும். இப்ப இதுல 3 தரமான ஒர்க்கர்ஸ் இருக்குன்னு தானே, நிரந்தரம் கேஷுவல் ஒர்க்கர்ஸ். அவர் 2 பேருக்கும் தொழில் வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது, இவர்களுக்கு உறுதிப்படுத்த இல்லை. ஆனபடியா அதுலயே ஒரு முரண்பாடு இருக்குது. அப்ப இவைதான் இந்த ட்ரபிள் மேக்கர்ஸ் எல்லாம் போராட்டத்துல ஈடுபடுறாக்கள் எல்லாரும் அவை they want to eat the cake and they want to have the cake. வேலையும் வேணும், ஆனா வேலைக்கு ஒழுங்காவும் பெற மாட்டார்கள். அப்படி ஒரு ஃபேக்டரி நடத்தல தானே. இல்ல அவர்களுடைய நிலைமை என்னென்றால் நிரந்தர வேலை இல்லாதால அவர்கள் வேற வேலையை செய்ய வேண்டி இருக்கு. இவர்கள் நிரந்தர வேலையை கொடுத்தால் அவர்கள் அருவகால வேலை தானே, அது நிரந்தர வேலை கொடுக்க இயலாது. அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அது ஒரு விஞ்ஞான ரீதியான விஷயம் தானே. ஆனா என்ன சொல்றார்கள் என்றால் கிட்டத்தட்ட இப்ப 80,000 பழத்தின் விளைச்சலை அதிகரிக்க இயலுமெண்டா இவர்களால. என்னால் விடுதலை புலிகள் தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில தாங்கள் 1000 பேர் வரை அங்க வேலை செய்ததாக இதுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு பெண்ணோட நான் கதைச்சிருந்தேன். அவர்தான் இவர்களுக்கு அந்த காலகட்டத்துல சம்பளங்கள் கொடுத்து கொண்டு வந்தவர். 1000 பேருக்கு தாங்கள் சம்பளம் கொடுத்ததாக சொல்றேன். அது எனக்கு தெரியும், 1000 பேர் என்ற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா இவே சொல்லி இருக்கிறார், மேனேஜ்மெண்ட் சொல்லி இருக்கு, உங்க எல்லாருக்கும் வேலை இருக்கும், கொஞ்சம் பொறுத்திருங்கோ. இப்ப நாங்கள் ஒரு கோட்டா சிஸ்டத்துல தான் கொடுப்போம். 750 பேர் இபிஎஃப் இடிஎஃப்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும் அவைக்குள்ளதான் நாங்கள் எடுப்போம். வேற ஆக்களை வெளியில போய் எடுக்கிறோம். நாங்கள் அதுக்குள்ள கோட்டா பேசிஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் நீதி கொடுக்கத்தானே வேணும். போராட்டம் செய்யற ஆக்களுக்கு மாத்திரம் வேலையை கொடுத்து மெட்டாக்களுக்கு கொடுக்காம விட இல்லாதானே. அப்போ ஒரு டைம் டேபிள போட்டு இப்ப கிட்டத்தட்ட 20 நாளைக்கு வேலை வரக்கூடியதான டைம் டேபிள போட்டு கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன குறிப்பிட்ட ஆக்கள் வேற வேற தொழில் இருக்கிறபடியா வர மாட்டேன். மற்றது அந்த இதுல இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு, இன்னொரு விஷயம் என்னன்னா, வேலைக்கு போய் 20 நாளைக்கு வேலைக்கு ரோட்டா போட்டா பிறகு முதல் 2-4 நாளைக்கு பிறகு வேலைக்கு போட்டுட்டு போயிட்டு பேந்து கேப்பினா டிமாண்ட் பண்ணினா எங்களுக்கு இந்த வேலை வேணும். அப்ப உடனடியே கொடுக்கல, என்னடா மெட்டாக்களை கொடுத்துருப்பின. இப்படி இது ஒரு சிக்கலான பிரச்சனை. இது இந்த இன்னொன்று கேட்கணும் நினைக்கிறேன். அவர்கள் வைக்கிற இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு தங்களை மனிதாபிமானமா நடத்தையில என்றது. இந்த முகாமையாளர் சுகந்தன் மனிதாபிமானமாக நடத்தையில என்றது. இதை நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்களா? அவரை கேட்டு நான் என்ன மனிதாபமாக நடத்தையிலன்றதை பற்றி நான் கேட்கல. அவர் சொன்னார், தாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், நாங்கள் எல்லா ஒர்க்கர்ஸும் ஒரு மரத்தம் பார்க்கறது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஒரே திட்டம். அப்ப தான் அவை எல்லாரோடையும் கலந்துரையாடித்தான் எல்லா இதுகளையும் செய்து கூட்டங்கள் வச்சு எல்லாற்ற குறைபாடுகளையும் லிசன் பண்ணி. அப்ப மற்ற இன்னொன்று என்னென்றால், கனகாலமா இந்த குறைபாடுகள் இருந்தது. உதாரணமா அவர்களுக்கு தலைக்கு போடுறதுக்கு தொப்பி கொடுக்க இல்லை, கைக்கு கிளவ்ஸ் கொடுக்க இல்லை, தனியா பூட்ஸ் மாத்திரம் கொடுத்திருக்கிறேன். ரெஸ்ட் பிளேசஸ் இல்ல. சந்திரகுமார் டகலஸோட இருந்து அந்த காலத்துல உப்பளத்தை உருவாக்க முயற்சி செய்து தோல்வி அடைஞ்ச ஆக்கள். அவன் காலத்துல இப்படியான பிரச்சனை எல்லாம் இருந்தது. புதுசா அவர் கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப சொல்றாரு. இல்ல இது நான் என்ன சொல்றேன்னா, இது அரசியல் மயமாக்கப்படுது. இப்ப தொழிலாளர் பிரச்சனையை நாங்கள் அரசியல் மயப்படுத்தினோம் என்றால் தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது மிகவும் கஷ்டமா வந்துடும். தொழிலாளர் போராடுற என்பதே அது ஒரு அரசியல் தானே. தொழிலாளர் இப்ப தொழிலாளருக்கு இப்ப மேனேஜர் சொல்றாரு, எல்லாருக்கும் யூனியன் ரைட்ஸ் கொடுத்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து அவைக்கு யூனியன் ரைட்ஸ் எல்லாரும் யூனியன் ஆர்கனைஸ் பண்றது கொடுத்துருக்கு. இப்ப இவன் என்ன செய்யணும்னா, எல்லாரும் எல்லா தொழிலாளரோடையும் சேர்ந்து யூனியன் என்றாலும் அதுக்கும் ஒரு டிசிப்ளின் பண்ணும் தானே. அந்த ரைட்ஸ் இவர்கள் இந்த போராட்டத்துல குதிச்ச பிறகுதானே அது இருக்கலாம். அது இருக்கலாம். அவர்களுடைய சில கோரிக்கைகளை இல்ல என்ன சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட் லேபருக்கு எல்லாம் அறிவிச்சிட்டேன். இனி அவைய என்ன சொல்லினா முரண்படுற விஷயம் இந்த சுகந்தன வேலை நீக்கம் செய்யணும் என்றதுல மட்டும்தான் இப்ப முரண்பாடு இருக்கு. அப்படியா? மற்றது வேலை நீக்கம் செய்யக்கூடாது, களவெடுத்தா என்ன, சூப்பர்வைசர் அடிச்சா என்ன, வேலை நீக்கம் செய்யலான்னு சொல்லினேன். உலகத்துல ஒரு ஃபேக்டரியிலும் அப்படி விட மாட்டாங்க. ஜங்கிள்லோவா இல்ல வந்துடும். சண்டித்தனம் காட்டுறாக்கள், வாய் இருக்கிறாக்கள், அரசியல் பலம் பின்னணி இருக்கிறாக்கள் மாத்திரம் அதுக்குள்ள தலையோங்குவேன. மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லொரி விஷயங்கள், லொரியில ஏத்துற விஷயம். அப்ப இவை என்ன செய்வேனா, முக்கியமா இதுல இந்த போராட்டத்துல இருக்கிறாக்கள் தான் முக்கியமா அதுல ஆக்கள். இவை என்னன்னா 50 கிலோகிராம் தான் பேக்ல கட்டணும்னு சொல்லித்தான் அதான் வழக்கம். மேனேஜ்மெண்ட் சொல்லி இருக்கிறது அதான் வழக்கம். என்னன்னா 50 தான் ஒரு மனுஷனால தூக்கக்கூடிய, அல்லது முதுகெலும்புடையும் அது கட்டாயம் பின்பற்றப்படணும். அது உங்களுக்கு உடம்பையும் பாதிக்கும்.
தொடர்ந்து வேலை செய்யலாது. அப்ப இப்ப விமான நிலையங்கள்ல வந்து 25 கிலோ சூட்கேஸ் தான் எல்லாம். அத தூக்குற போட்டருக்கு வந்து இப்ப கட்டட வேலையில பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஒரு 1 மீட்டர் பை 1 மீட்டர் டைல் இருந்தால் அதை ஒரு மனுஷனால தூக்க இயலாது, 2 பேராலையும் தூக்க இயலாது. அதுகளை வந்து நிர்மாணிக்கிறதுக்கு அவைக்கு அந்த அதுக்கு தக்க அறிவும் இருக்காது. விஞ்ஞான ரீதியாக அறிவை ஊட்ட வேண்டியது முகாமையாளர், அறிவை ஊட்ட வேண்டியது. அப்பதான் 50 இதுன்றது. அப்ப சில பேர் என்ன செய்வேன்டா, லொரியல்ல ஏத்துறதுக்கு ஒரு டொன்னை ஏத்துறா 70 பேக் பண்ணிருக்கேன். சில பேர் வந்து 70 பேக். ஏனென்றால் இல்ல குயிக்கா ஏத்துற மாத்திரம் இல்ல, 50 கிலோகிராம்ல கட்டுறான்னா 1000 பேக் வேணும்டா, 70 கட்டினா 800 பேக்கோட முடிச்சிடலாம். அப்ப அந்த தைக்கிறதுக்கு நேரம் எடுக்குமா, அது கூட நேரம் எடுக்குமா. இப்ப அந்த சாக்குல ஃபில் பண்ணி அந்த தைக்க வேணும், ஊசியால தைக்க வேணும், நேரோ ஒன்று இருக்கு, அதால தைக்க வேணும். அப்ப அதுல சேவ் பண்ற கெதியா செய்து முடிச்சுட்டா 70 கிலோகிராம் போட்டு செய்துச்சுட்டா கெதியா சாக்குகளை கட்டி முடிச்சுட்டு எது கூட எல்லாம் ஏத்துவேன். கூட ஏத்தினால் ஒரு நாளைக்கு கூட ஏத்தினா அதுல ஏத்துற கூலியிலையும் அவைக்கு சம்பளம் பெறும். பிரைவேட் கம்பெனிஸ் என்ன செய்யும்னா வெளியில வந்துட்டு எங்களுக்கு கெதியா செய்தாங்க, கெதியா நாங்கள் நிக்கலாது, லொரி கோஸ்ட்லி அங்க போகணும், அம்பாத்தோடை போகணும். அப்ப இவை அதை வச்சு அப்ப அவங்க 20 ரூபாய் தான் அவைக்கு அவை வாங்கலாம் ஒரு சட்டம், ஒரு விதி இருக்கு. ஒரு மூடைக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா சில கம்பெனி தாங்கள் கெதிய உப்பு வைத்துக் கொண்டு போறதுக்காக மற்ற கம்பெனியோட போட்டி பஸ் காரங்கள் போட்டு. அப்ப அதே சொல்லுதுன்னா நாங்கள் 50 ரூபா தரம் நீங்கள் ஏத்துங்க, எங்கள்ட லொரியும் ஏற்றி விடுங்க. அப்ப இதே வந்து 70 கிலோகிராம் கட்டி கிலோகிராம் கட்டுறதால கெதிய தேவையான உப்பு எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஏற்றி விடு ஏற்ற துவங்கிடுவீங்க. அதுல கூலி கூட வரும். அதுல என்னன்னா பொம்பளைகள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா பொம்பளைகளுக்கு அந்த வேலை கிடையாது, 70 ஆக்குனா அப்ப அந்த சம உரிமை என்ற பிரச்சனை இல்லாமல் போகுது. பெண்களுக்கு ஏன் அந்த வருமானம் பெறக்கூடாது, ஆண்களுக்கு மாத்திரம்தான். அதுல ஒரு உடல் பிரச்சனையும் இருக்குது. மேலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்கள் சுமந்தால் அது நீண்ட காலத்துல உங்களோட முதுகெலும்ப பாதிக்கும். அது நீண்ட காலத்துல மாத்திரம் இல்ல, அப்படி ஏத்துறாக்கள் அவாவில பேராசையில ஒரு ஏத்தி போட்டு அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டீங்க, அப்படி எல்லாம் கேஸ் இருக்குன்னு சொல்றாரு அவர். அப்ப இது கன விஷயங்கள், இதுல ஊறிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நாங்கள் ஒரு சிம்பிள் ஒரு ஆள் சரி ஒரு ஆள் பிள்ளைன்னு சொல்லலாம். மற்றது இந்த விஷயங்கள்ல இந்த பாதுகாப்பு விஷயங்கள் கொடுக்க மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே அக்ரி பண்ணிட்டு எல்லாம் கொடுக்குறான்னு அக்ரி பண்ணிட்டு சில இதுகள் வந்து இவை கேட்க முன்னவே அவை பிளான் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. கிளாஸ் கொடுக்குறாரு, ரெஸ்ட் ரூம் ஏற்கனவே இப்ப தயாரிச்சு கொண்டிருக்கேன். ரெஸ்ட் ரூம் எல்லாம் நான் நினைக்கிறேன் இப்ப ரெடியா இருக்கு. அந்த தொழிற்சாலை அண்மையில தான் திறந்தபடி அதுக்கான வேலைகள் இப்பவே ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இது வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸா இருக்கும் பொழுது அரசியல்வாதிகள் அல்லது சில தொழிலாளர்களை பாவிச்சு அரசியல்வாதியை வந்து அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும் சொன்னா ஏற்கனவே செய்ய இருக்கிற வேலையை அதை கேட்கறது, அதை செய்யுங்க. அப்ப ஜனங்கள் என்ன நினைக்கும், மேனேஜ்மெண்ட் ரிஃப்யூஸ் பண்ணி இதை கேட்டு தான் கொடுக்குது. அப்படியான பிரச்சனைகளும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மேனேஜர் சொன்ன என்னன்னா, இப்பதான் இந்த பிரச்சனை பெருசா இருக்குது, இந்த 750 பேருக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கும். குறிஞ்சாதிப துவங்கின உடனே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாருக்கும் வேலை கொடுக்கும். ஆக்கள் காணாமலும் வரும், இன்னும் கூட ஆக்களுக்கு வேலை கொடுக்கிற வாய்ப்புகளும் வரும். மறுபடியா இது ஒரு டெம்பரரி பிரச்சனை. நீங்கள் சொல்ற சரி, மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கூட்டத்திலேயோ 2 கூட்டத்துல மாத்திரம் வச்சு விளங்கப்படுத்தாமல் திருப்பி எல்லாருக்கும் தெளிவாக உண்மையிலே தூக்குறதுக்கான பயிற்சிகள். இப்ப நீங்க தொழிலாளர் பக்கத்துல இருக்கிற பிரச்சனைகளும் இருக்குது என்றால் அவர்களுக்கு அந்த சம்பளம் போதாம இருக்கிறதால அவர்கள் குறுகிய காலத்துல நிறைய உழைக்கணும் என்ற ஆவல் ஒன்றும் அவர்கள்ட்ட இருக்கும். அப்ப அதால அவர்கள் சில விதிமுறைகளை தூண்டப்படுகிறார்கள். ஆனா என்ன சொல்லுங்க, இப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இவர்களுக்கு அது தொழிலாக கிடைக்குது. தொழில் ஒன்றும் இல்லாமலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். உதாரணமா நீங்கள் பாத்தீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பண்ணவும் இயலாது. நீண்ட காலத்துல இவர்கள் இந்த உப்புண்ட விலையை அதிகரிப்ப இப்ப வந்து எஃபெக்டிவ், அதாவது வினைத்திறனோட உற்பத்தி செய்து அதனை நல்ல விலைக்கு கொடுக்க மாட்டால் அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை கூட கூட்டலாம், வடிவா கூட்டலாம் என்றால் இவர்களுடைய சம்பளத்தை 2500 ரூபாய் சம்பளம் கூட கொடுபடுதோ எனக்கு தெரியல. 2000 ரூபாய் தான் கொடுபடுது. கூலி வேலை செய்யறாக்களுக்கு 2000 ரூபாய் தான் இப்ப சம்பளம் யாழ்ப்பாணத்துல. இதே 2000 ரூபாய் கொடுக்கினா அதை விட லொரியில ஏத்துற கூலி வரும், அதுல கிட்டத்தட்ட ஒரு 1000 வரும். அந்த மினிமம் என்ன 2000 ரூபாய்க்கு இலங்கை குறிப்பா வடக்கு கிழக்குல ஒரு ஆளை வேலைக்கு பிடிக்கிறன்ற சரியான கஷ்டம். குறைஞ்ச சம்பளமாகத்தான் அது இருக்குது. இல்ல அதுல என்னன்னா
அதுலயும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். 2000 ரூபாய் வந்து நிரந்தர வேலை இல்லாத ஆட்களுக்கு தான் அது கூடுதல் சம்பளம் வேணும். இப்ப 5 நாளையில 3 நாளைக்கு வேலை கிடைச்சா அவர் 2000 ரூபாய்டா 6000 ரூபாய் தானே ஒரு கிழமைக்கு வரும். ஆனா நிரந்தரமா ஒரு கம்பெனியில வேலை செய்யறவருக்கு வந்து 2000 ரூபாய் கிடையாது. 2000 உத்தரவாதம் இருக்கு. என்ன salary, monthly salary வரும். தொழில் உத்தரவாதம் இருக்கு, மாதத்துக்கு இவ்வளவு கிடைக்கும், லீவுகள் இருக்கும், அதுகள் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கு. மற்றது இன்னொரு பிரச்சனையும் இந்த ஒர்க்கர்ஸ்குள்ள இருக்கு. அது ஒரு பொதுவா ஒர்க்கர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை தானே. குடிவரையோட வந்து சில பேர் வரையின பெண்கள் தினத்தண்டு ஒரு கொண்டாட்டம் வச்சு வைக்கும் ஃபேக்டரியில பெண்கள் தானே கணக்க வேலை செய்யறது. அந்த நேரத்திலையும் மற்ற அந்த ஃபேக்டரிய திறப்பு விழா நடக்கும் பொழுதும் இந்த சேம் இதுல ஈடுபட்ட ஆக்கள் கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு வந்து மரியாதை இல்லாமல் சூப்பர்வைசரையும் சில பெண்களையும் சொல்லி அப்படியே ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுகளை வந்து நாங்கள் பெருசுபடுத்த கூடாதுன்னா இது சமுதாயத்தில் இருக்கிற பொதுவான பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, இன்னொரு குற்றச்சாட்டு, இவன்ற குற்றச்சாட்டு, இந்த மேனேஜர் வந்த பிறகு இவை ஒரு என்ன செய்துச்சுன்னா இவை ஒரு லொரி ஒன்று வாங்கியிருக்கிறேன். உப்பளத்துக்கு ஒரு லொரி வாங்கியிருக்கிறேன். சரியா? அப்ப அது வந்து புது லொரி, குட் ஸ்டாண்டர்ட் லேட்டஸ்ட் ஸ்பெசிபிகேஷனோட ஒரு லொரி வாங்கியிருக்கிறேன். அந்த லொரி வாங்கின உடனே உப்பளத்துல வேலை செய்யற, உப்பளத்துக்குள்ள வேலை செய்யற லொரிகள் எல்லாம் அதுக்கு ஸ்பெஷல் கோட்டிங் கொடுக்கணும். அல்லது உப்பு வந்து அந்த இதை கரல் பிடிக்க துவங்கிடும், நீடில் நிற்காது. அப்ப 2-3 கோட் அடிக்கணும். அப்ப ஒரு அந்த குற்றச்சாட்டு என்னன்னா மேனேஜர் வந்து இந்த லொரிக்கு பெயிண்ட் பண்றதுக்கு 5-6 லட்சம் செலவழிச்சிருக்கிறாரு, அப்படி ஊழல் இருக்குன்னு சொல்லி. தெரியும். அப்ப அவர் சொல்றாருன்னா இது அப்படி இல்ல, புது லொரி பேசிக் பெயிண்டிங்கோட தான் வரும், அது சும்மா ரோட்ல போய் வர்றதுக்கு ஓகே. நான் உப்பளத்துக்குள்ள வேலை செய்யறது, உப்ப கறி பண்ற லொரிகளுக்கு வந்து அது சரி வராது. அப்ப அதுக்கு ஸ்பெஷல் கம்பெனியை பிடிச்சு வாரண்டியோட பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதெல்லாம் ஒர்க்கர்ஸுக்கு விளங்கப்படுத்தணும். நான் நினைக்கிறேன் இவை வந்து ஒரு புல்லட்டின் மாதிரி, ஒரு சின்ன சின்ன மந்த்லி புல்லட்டின் வச்சு ஒரு விஷயத்தையும் விளங்கப்படுத்தணும். அந்த நட்புறவை வந்து வளர்த்து கொள்றன்றது சரியான முக்கியம். அது வந்து உற்பத்தி திறனையும் வினைத்திறனாகவும் இயங்குறதுக்கு மிக முக்கியமானது. ஊழியர்களுக்கும் முகாமைத்துவத்துக்கும் இடையில ஒரு நல்லுறவு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபேக்டரி இப்படி 1000 பேர் கொண்ட ஒரு நிறுவனத்தை. இன்னொரு விஷயம் ஒரு ஜேசிபி வாங்கியிருக்கிறேன். உப்பளம் வந்து ஒரு ஜேசிபியை வாங்கியிருக்கு. இவ்வளவு ஆழம் இல்லாத செய்திருக்கிறேன். சரியான முக்கியமான ஒரு தேவையான ஒரு சாமான். என்ன நடக்கும் என்றாலும் சொன்னார் டெக்னிக்கல் மேனேஜர் சொன்னார், இந்த பண்டுகள் இருக்குல்ல, பாத்திகளுக்கு இருக்கிற வரம்புகள், அந்த வரம்புகள் வந்து கொஞ்சம் மழை காலங்கள்ல வந்து அது உடைஞ்சதுன்றால் அந்த பாத்திகளுக்கு உப்பு வந்து கிட்டத்தட்ட கட்டியா வந்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த பண்டுகள் உடைஞ்சு வெள்ள தண்ணி அதுக்குள்ள வந்து முழு உப்பையும் பலதாக்கி விட்டுரும். அப்ப அந்த பண்டுகள் கணக்கு கொண்டபடி உடையுமா. அப்ப அந்த உடைஞ்சால் மண்ணால செய்த பண்டுகள் தானே, அது உடைஞ்சால் இதுவரை ஆழம் என்ன செய்யறா ஆக்களை கொண்டுச்சுதான் வேலை, ஆக்களை கொண்டு செய்வார். அப்ப அது வந்து போய் மண் கும்பியில இருந்து மண்ணை வெட்டி டிப்பருக்குள்ள ஏத்தி கொண்டு கையால இறக்கி அதுக்கிடையில அது இன்னும் கூட தண்ணியில போய் எல்லாம் உப்ப எல்லாம் பலதாப்போம். அப்ப அதுக்காக வேறு ஜேசிபியை வாங்கி, அப்ப ஜேசிபியை கடகடாண்டு வந்து அது கடகடாண்டு அந்த பண்டை மூடி விட்டுரும். மூடி விட்டால் உப்பு வந்து சேதமடையாது, உற்பத்தி குறையாது. அப்ப இதுவும் இவைக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா ஜேசிபியை கொண்டு வந்ததால தங்களுக்கு வேலை குறைஞ்சிட்டு. அப்ப இதுக்கு இதுல ஒரு பேலன்ஸா நாங்கள் பார்க்கணும். நவீனமயப்படுத்தணும்ன்றதுல பெரிய பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுன்னா வேலை வாய்ப்பு ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும், யூஸ்ஃபுல் ஜாப்ஸா இருக்கணும். சும்மா மொக்கு வேலைகள் மாத்திரம் கையால தூக்கி அதுகளை போட்டு அப்படி ஆக்களை போட்டு வருத்தி வேலை வாங்குறது. முகாமைத்துவம் வந்து தொழிலாளர்களுக்கு உண்மையாக விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களுடைய சம்பளத்தையும் காலப்போக்கில் அவர்கள் அதிகரிப்பார்களாக இருந்தால் அது சிக்கல் தான், இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. அப்ப இந்த மேனேஜர் சொன்ன இதுகள் முக்கியமான விஷயங்கள், சில பேரை வார்ன் பண்ணி சில பேரை வேலையில நிறுத்தினதுண்டா இந்த காரணங்களுக்காக சொல்லி திருப்பி சொன்னா பிறகும் வெற்றில போட்டு துப்புறது, குடிச்சிட்டு வேலைக்கு வர்றது, செக்யூரிட்டி கார்டை த்ரெட்டன் பண்ணி இருக்கிறேன், மற்றது உப்பு களவெடுக்கிறது, சூப்பர்வைசர் மீது தாக்குறது. அப்ப இதெல்லாம் நாங்கள் கதைச்சு டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடி தீர்க்க வேண்டிய பிரச்சனை வந்து நாங்கள் ஒத்துக்கொள்வோம். இந்த பிரச்சனைகள்ல பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து அவர்கள் 2 பகுதியினருமே ஒரு இடத்துல இருந்து பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளா தான் இருக்கு. மற்றது இன்னொரு பிரச்சனை வந்து இந்த எல்லை இருக்கு தானே, முக்கியமா குறிஞ்சாதீவுக்குள்ள இருக்கிற இந்த எல்லைகள்ல வந்து பெரிய ஆக்கிரமிப்புகள் நடக்குது. காணி அபகரித்தல், பக்கத்துல இருக்கிற ஆக்கள் காணியை அபகரிச்சு கொண்டு வருகிறேன். அந்த பிரச்சனைக்கும் இவர் கொஞ்சம் காடுகளை போட்டு அதை இப்ப சர்வேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லையில எல்லாம் போட துவங்கிட்டேன். குறிஞ்சாதீவுக்கு அரசாங்கம் வந்து குறிஞ்சாதீவை கெதிப்படுத்துது, துரிதப்படுத்துது. சர்வேஸ் போயிருக்குன்னு எல்லையில
தீர்மானிக்கிறேன். அதை உற்பத்திக்கு கொண்டு வரதான் அது நோக்கம். ஆனா அந்த காணியை பிடிக்கிற ஆக்கள் உப்ப களவெடுத்து அவை மூலம் அங்கால வெளியில கொண்டு போறது, அப்படியான ஆக்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்ல இருக்கிற ஆக்கள் ரிலேஷன்ஸ், அப்படியான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா நான் சொன்ன மாதிரி அதுகளை நாங்கள் இங்க பெருசுபடுத்தி கதைக்கிறத அவ்வளவு நல்லதில்லை. நான் நினைக்கிறேன் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதுல உரையாடி இருக்கிறோம் நினைக்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம், இப்ப தீவு குறிஞ்சா தீவுல வந்து ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் சாம்பிளுக்கு இப்ப இருக்கிற மேனேஜர் சாம்பிளுக்கு ஒரு 2000-3000 டன்ஸ் அதுக்குள்ளேயும் போய் ஒரு கொஞ்சம் இடத்தை எடுத்து உப்பு உற்பத்தி செய்கிறார். அது என்னன்னா அது சரியான முறையில பதப்படுத்தாதபடியா அந்த காணி அதுகளை அதுல வந்து வர உப்பு கிரேட் 3 தான் வரும். இப்ப கிரேட் 3 வந்து 2000-3000 டன்னுக்கு இடையில ப்ரொடியூஸ் பண்ணின. அதை வந்து உணவுக்கு பாவிக்க இயலாது. அது தென்னை மரங்களுக்கும் கருவாடு செய்யறதுக்கும் அதுவும் ஒரு நல்ல முயற்சி. அந்த என்ன பொறுத்தவரையில அந்த புது அந்த மேனேஜர் ஆக்கப்பூர்வமான வேலையில ஈடுபட்டு கொண்டு வர்றாரு. அவருக்கு உப்பளம் சம்பந்தமாக எந்த விஷயமும் தெரியாது, மனிதாபிமானமாக நடந்து கொள்றாரு இல்லை என்ற அந்த குற்றச்சாட்டுல அவ்வளவு உண்மை இல்லையா? அது நான் நினைக்கிறேன் ஊதி பெருப்பிச்சு அரசியல் ரீதிக்காக பிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்னண்டா இன்னொன்றை பார்க்கணும், நாங்கள் இன்னொன்றை சொல்லி போட்டு கிடையாது. இப்ப மேனேஜ்மெண்ட் வந்து இப்படியான பின்வரும் செயல்லாம் செய்ய போயிடும். எல்லாருக்கும் தொப்பி கொடுக்க போயினேன், எல்லாருக்கும் பூட்ஸ் ஏற்கனவே கொடுக்கறது அதையும் கொடுத்து கொண்டு வரவினேன், கிளாஸ் கொடுக்க போயினேன், ரெஸ்ட் ரூமும் சேஞ்சிங் ரூம் பொம்பளைகளுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆம்பளைகளுக்கு அது கொடுக்கணும். மற்ற 50 கிலோகிராம் பேக்ஸை வந்து யூனிஃபார்மா எல்லாரும் செய்யணும். அப்பதான் சம உரிமை இருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அது நடக்குது. மற்றது நான் இன்னொன்று சொல்ல விரும்புறேன்டா, இந்த அரசாங்கம் செய்யற சில நல்ல செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது, அதை செய்திருக்கலாம். நான் இப்ப எழுதியிருக்கிறேன் சில பேருக்கு, கருணி மற்றது வரையும் கொஞ்சம் பேருக்கு, பிமால் ரத்நாயக்கா போன்றாக்களுக்கு இமெயில்ல காலையில் எழுதி போட்டிருக்கிறேன். இந்த உப்பை இறக்குமதி செய்யறதுக்கு வந்து தான் கொடுக்கினேன் லைசன்ஸை. நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஏன் தனியார் கொடுக்குறீங்கள், நீங்கள் கோஆபரேட்டிவ் கொடுக்கும், கோஆபரேட்டிவ் இம்போர்ட் பண்ணட்டும். இப்போ தேவையான நேரம் மாத்திரம் கோஆபரேட்டிவ் அவசர தேவைக்கு ஷிப்பிங் ஃபெசிலிட்டி இல்லாட்டா இப்பதானே நேவி சும்மா இருக்குது, நேவியின் ஷிப்ஸை கொண்டு போய் நாங்கள் கொண்டு வாங்குவோம், கொண்டு பிரைஸை வந்து ஒரு ஃபிக்ஸ் பிரைஸை வைங்க, இந்த விலைக்கு தான் எல்லாரும் விற்கணும். முழு உப்பையும் கோஆபரேட்டிவ்களால MPCS மூலம் நாடு பூராவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, குறிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட விலைக்கு. அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட விநியோகிக்கல அப்படித்தான் செய்யணும். அது மாதிரி செய்யறதுக்கு நான் இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். இவை மூலம் அது நடக்குமோ இல்லையோ தெரியல. மற்றது பாருங்க, இப்ப கோஆபரேட்டிவ்க்கு வந்து சும்மா லொரியல் இருக்கு, எனக்கு அதுக்கு ஸ்டோர் ஸ்பேஸ் ஏராளமா இருக்கு. அந்த வசதிகளை பாவிச்சு குறைஞ்ச விலையில பாவனையாளருக்கு உப்ப கொண்டு போய் சேர்க்கிறதானே நல்ல முறை. அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இதை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நாங்க கன விஷயங்களை இதுக்குள்ள காய்ச்சிருக்கிறோம். உண்மையிலேயே அந்த உப்பள போராட்டத்துக்கு பின்னிருந்த நிட்டி கிருட்டி சின்ன விஷயங்கள் எல்லாம் இதுல உரையாடப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த முரண்பாட்டை மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஒர்க்கர்ஸுக்கும், எல்லா ஒர்க்கர்ஸும் இல்ல, ஒரு கொஞ்சம் பேர் தான் அதுல மைனாரிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதுக்கிட்ட முரண்பாடை வந்து நாங்கள் பெருசுபடுத்தி அதை பெரிய ஒரு உழவு பண்ணி அதை இதா பண்றாமல் அதையோட நெகோசியேட் பண்ணி ரெகுலரா எல்லாரோட மீட்டிங்ஸ் வச்சு குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ், லேபர் ரிலேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா இடம். மற்றது இந்த உரிமையை கட்டாயம் கொடுக்கணும், தொழிற்சங்க உரிமையை. அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலை முடிவு கொண்டு வருவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டவங்க நன்றி. மேலும் ஏனைய விமர்சனங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். ஏவிபியினுடைய இடையில நடந்து கொண்டிருக்கிற முரண்பாடுகள் சம்பந்தமாகவும் காய்ப்போம். நன்றி. எனக்கு கலைக்கிறது. சரி, மிச்சம் நன்றி.